இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஒரு தெளிவு இல்லாம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தெளிவில்லாம நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்பதற்காக நம்முடைய எண்ணங்கள், கனவுகள், விருப்பங்கள் அவையெல்லாம் பொய்யானவை அப்படின்னு கிடையாது. இவையெல்லாம் உண்மையானவை. நம்ம எதிர்காலத்தை குறித்து நமக்கான எண்ணங்கள், விருப்பங்கள், கனவுகள் இவையெல்லாம் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகளை போன்றவை. அந்த விதைகள் நம்முடைய உள்ளமாகிய நல்ல நிலத்துல விழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது கடவுளால நமக்கு விதைக்கப்பட்ட விதைகளாகும். அந்த விதைகள் நமக்கு பலன் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு பாதை வேணும். அந்த பாதையில தான் நாம போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேணா நமக்கு தெளிவில்லாம இருக்கலாம். அந்த தெளிவில்லாம நமக்கு தெளிவு பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை ஜெபமாகும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு காரியம் உங்க வாழ்க்கையின் கனவு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிக்கிறீங்க. ஆனா அதில் வரக்கூடிய தடைகள் உங்களுக்கான அந்த கனவை அடைவதற்கான தெளிவை கொடுக்காம இருக்கலாம். எப்படி இன்னைக்கு நற்செய்தியில மாற்கு நற்செய்தியில பார்வையற்ற ஒருவனுக்கு இயேசு பார்வை கொடுக்க ஆரம்பித்த பொழுது ஆரம்பத்துல அவனால சரியாக பார்க்க முடியல, தெளிவாக பார்க்க முடியல. ஆனா 2ஆம் வாட்டி இயேசு தொட்ட பொழுது அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் we also need that second touch from our heavenly Father. நமக்கான ஒரு கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவை நோக்கி நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில அந்த கனவு நமக்கு மங்கலாக இருக்கிறதா, பாதை தெளிவாக இல்லையா, உடனடியாக அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி நாம ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பிப்போமாக இருந்தால் நமக்கான தெளிவை அவரே கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கின்ற அந்த தெளிவை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து நடப்போமாக இருந்தால் நம்முடைய கனவை நாம அடைந்து கொள்வது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை ஆசீர் என்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும். ஆமென்.